நல்லது. நம்மளுடைய ஹைடல்பர்க் வினாவிடை என்ற அந்த தொடர் பாடத்தில் இன்றைய நாளிலே 20ஆம் 21ஆம் வினா விடைகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் இதே பாடத்திலே இதே வினாவிடையின் தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்கள் கடைசியா படிச்ச காரியம் கடவுளுடைய விசேட வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு வேதாகமத்துல கடவுள் எப்படி கொடுத்திருக்கின்றார், அது என்ன என்பதை நாங்க கடந்த கிட்டத்தட்ட 4 வாரங்களாக அந்த விசேட வெளிப்பாட்டை குறித்து நாங்க படித்தோம். அப்ப இன்றைய நாள்ல 20வது கேள்வியும் கேள்வி பதிலும் 21வது கேள்வி பதிலையும் நாங்க படிக்கிறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம். அப்ப 20வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, என்ன கேள்வின்னு சொன்னா, ஆதாமுக்குள் மரித்த நிலையில் இருக்கும் அனைத்து மனிதர்களுமே கிறிஸ்துவால் மீட்கப்படுகிறார்களா? பதில் இல்லை. எவர்கள் விசுவாசத்தினால் தேவனோடு ஒட்ட வைக்கப்பட்டு அவருடைய சகல ஈவுகளையும் பெறுகிறார்களோ அவர்கள் மட்டுமே என்று சொல்லி பதில் கொடுக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ரைட். அப்போ அதுக்கான அந்த விளக்கம் எப்படி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த அந்த கேள்வி பதிலுக்கான விளக்கம் முதலாவது நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, இப்போ ஆதாமுக்குள்ள எல்லாரும் வீழ்ச்சி கண்டோம் இல்லையா பாவத்துல. சரியாப்பா, ஆதாம் பாவம் செய்ததுனால, ஆதாம் மனிதர்களுடைய பிரதிநிதியாக இருப்பதினாலே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அவங்க பின்பாக வருகின்ற மனித சந்ததியும், நாங்க சொல்லுவோம் என்னது, ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தினாலே கரைப்பட்டு இந்த பூமியிலே வந்து பிறக்கிறது என்பதை நாங்க சொல்றோம் இல்லையா. அப்ப ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினாலே கரைப்பட்டு வந்து பிறக்கிறான். அப்ப முழு மனித சமுதாயமும் ரோமர்ல நாங்கள் வாசிக்கிறதை போல எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லுகிற பிரகாரம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிற பிரகாரம் முழு மனித குலமும் அந்த பாவத்துக்கும் அந்த பாவத்தின் சாபத்திற்கும் தேவனுடைய கோபத்துக்கும் ஆளான நிலைமையில இருக்கிறது என்பதே வேத சத்தியம். இப்போ கேள்வி என்னன்னு சொன்னா, அப்ப முழு சமுதாயமும் எப்படி பாவத்துல ஆதாம் வீழ்ச்சி கண்டதுனால வீழ்ந்து போனதோ, அதே போல ஆண்டவர் இயேசு மனிதர்களுடைய பாவத்துக்காக மரித்ததினால் முழு மனித சமுதாயமும் மீட்கப்படுகிறதா அல்லது ரட்சிக்கப்படுகிறார்களா என்ற கேள்வி எங்களுக்கு இந்த பதில் மூலம் நாங்க படிக்கிறோம். ரைட்டா? பாவத்தில் விழுந்த ஆதாம்னால அனைவரும் பாவத்தில் விழுந்தாங்க. அப்ப கிறிஸ்து இயேசு மரித்ததுனால எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களா? ரைட்? அப்போ அதுக்கான பதில் கொடுக்கும் பொழுது அங்க சொல்லப்படுது என்னன்னா, பாருங்க, அது 2வது பகுதி. பாவத்திற்காக கிறிஸ்து மனிதர்களுடைய பாவத்துக்காக மரித்தார் என்பதற்காக யாவரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். மாறாக யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். சரியா? அப்ப ஆதாமுக்குள்ள யாவரும் பாவத்துக்கு உள்ளாகிறாங்க. ஆனால் கிறிஸ்து சிலுவை பலியை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு கிடைக்கிறது என்பதை நாம இந்த இடத்துல இந்த கேள்வி பதில நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ அங்க அந்த பதில கொடுக்கப்படுது எப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு உண்மையான விசுவாசம் அவசியமாகும். சரியா? அப்ப முழு மனித குலமும் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து இருக்கிறது. அந்த மனித குலத்திலிருந்து யாரெல்லாம் உண்மையான விசுவாசத்தை உடையவர்களாய் கிறிஸ்து இயேசுவை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே ரட்சிப்பு வழங்கப்படுகிறது என்பதை இந்த கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லி தருகிறது. சரியா? அப்போ அந்த விசுவாசம், அந்த உண்மையான விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலம்தான் கிறிஸ்து இயேசு சிலுவையில எங்களுக்காக என்னென்னலாம் செய்து முடித்தாரோ, ரைட், அந்த சிலுவை பலியின் மூலம் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், உதாரணமாக பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆக்கப்படுறது, அதே நேரத்துல பரிசுத்தவான்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுறது, பரலோக ராஜ்யத்துக்கு போறது, பாவத்தின் முழுமையான அதிகாரம் நீக்கப்பட்டு
குற்றம் இல்லாதவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக, கடவுளோடு நித்திய நித்திய காலமாக வாழும் அந்த ஆசீர்வாதங்கள், ரைட், கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த சிலுவை பலியின் மூலம் கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கின்ற, எதன் மூலம் கொடுக்கிறார்னு சொன்னா விசுவாசத்தின் மூலம், கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள அந்த விசுவாசத்தின் மூலம். அப்ப என்ன எழுதியிருக்கிறோம் பாருங்க, விசுவாசம் என்பது கிறிஸ்துவனுடைய நல் ஈவுகளை பெறுவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அடிப்படை உபகரணமாகும். சரியா? அப்ப சிலுவையில ஆண்டவர் இயேசு செய்த அந்த எல்லா பலிகள், அந்த கிருபாதார பலிகளின் மூலம் கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவனுக்கு கொடுக்கின்ற காரியம் என்னது? விசுவாசம் என்பதை நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தின் மூலமே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்பதை நாங்க கவனிக்கிறோம். பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரத்துல 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ரைட், கொடை, அல்லது தேவன் எங்களுக்கு கொடுக்கின்ற இலவசமான ஒரு பரிசு, ரைட், என்பதை நாங்க அங்க கவனிக்கிறோம். ரைட், அப்போ அந்த ரட்சிப்பு விசுவாசத்தை கொண்டு, ரைட், எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே அந்த கேள்வி பதில முதலாவது என்ன எங்களுக்கு நாங்க பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை அது எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரைட், அந்த விசுவாசத்தின் மூலமே ரட்சிப்பு கிடைக்கிறது. அதை இன்னும் விளக்கப்படுத்துறதுக்காக 2வதாக அங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா, கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கின்ற விசுவாசத்தை, அந்த விசுவாசத்தை எங்களுக்கு கொடுக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு மரம் பட் பண்ணுவாங்க இல்லையா, ரைட், அந்த மரத்தை ஒட்டுறதுக்கு ஒரு விவசாயி தான் என்ன செய்வாரு, ஒரு கிளையை எடுத்து கொண்டு போய் ஒரு மரத்துல ஒட்டி வைக்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யறாரு, கிறிஸ்து இயேசுவின் மீது ஒரு விசுவாசத்தை, அந்த சிலுவை பலியின் மீது ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு கொடுத்து அவரோடு இணையும்படி செய்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்போ விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்படுகிறோம். 2வது என்ன பார்க்கிறோம், அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்து கிறிஸ்து இயேசுவை சார்ந்து கொள்ளும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை 2வது நாங்க பார்க்கிறோம். 3வது அங்க என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, பாருங்க, எழுதியிருக்கிறோம், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுதல் என்பது பரிசுத்த ஆவியானவரால் நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அதனால் கிறிஸ்துவிடம் இருந்து வரும் கிருபையையும் ஜீவனையும் தொடர்ந்து பெறுதலை குறிக்கும். கிறிஸ்துவின் செயலால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் இந்த ஜீவனுள்ள விசுவாசத்தின் மூலம் பெறுகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தமது ஜீவன் மற்றும் கிருபையை ஒவ்வொரு கணப்பொழுதும் நமக்கு தர பயன்படுத்தும் விசுவாசம் என்னும் வாய்க்காலை போன்றதாகும். சரியா? அப்போ இந்த விசுவாசத்தின் மூலம் தான் நாங்க பார்த்த மாதிரி கிறிஸ்துவனுடைய எல்லா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கடந்து வருகிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் என்கின்ற விஷயத்தை ரட்சிப்புக்காக தேவன் எங்களுடைய வாழ்விலே பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப பாருங்க, கீழே எழுதி நாங்க ஹைலைட் பண்ணிருக்கிற விஷயத்த, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்மையான விசுவாசத்தை கொடுக்காத நிலையில் நாமும் மரித்த கொடிகளாக ஆதாமுக்குள் மரணத்தோடு இணைந்தவர்களாகவே இருப்போம் என்று சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறாரு, நாங்க கொடிகள் இல்லையா? அப்ப இந்த வசனங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு விளக்கப்படுத்துகிறதை போல அந்த கிறிஸ்து இயேசுவனுடைய ஜீவனை பெறுவதற்காக நாங்க என்ன செய்யப்படணும், இந்த கொடிகள் அந்த ஜீவனோடு ஒட்டப்பட வேண்டும், ஒட்ட வைக்கப்படணும். ஆனால் அந்த கொடி என்ன செய்ய முடியாது, தானாகவே போய் ஒட்டிக்கொள்ள முடியாது. ஏன்னா வேதம் எங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் முழுமையாக மரித்த நிலையில இருக்கிறோம். அப்ப மரித்தவன் என்ன செய்ய முடியாது, ஜீவனை அடையும் படிக்கு ஜீவனுள்ள தேவனை தேடி போய் கண்டுபிடிச்சு அவரோட ஒட்டி கொண்டு உயிரடைய முடியாது. மாறாக உயிர் உள்ளவர் தான் என்ன செய்ய வேண்டி இருக்குது,
மரித்ததை கொண்டு போய் அவரோட இணைத்து ஜீவன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சரியா? அப்போ அப்படி ஜீவன் கொடுக்காட்டி, கடவுள் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த உண்மையான விசுவாசத்தை கொடுத்து, கிறிஸ்து இயேசுவின் மீதான விசுவாசத்தை கொடுத்து எங்களை கொண்டு போய் அவரோடு ஒட்ட வைக்காட்டி, நாங்களும் எப்படியாப்பட்ட நிலைமையில இருப்போமா? ஆதாமுக்குள் மரணத்தோடு இணைந்தவர்களாக இருப்போம் என்பதை இந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இந்த 20வது கேள்வி பதில் மூலம் எங்களுக்கு கற்றுத்தாராங்க. சரியா? அப்போ அங்க சொல்ற மாதிரி நாங்க திருச்சபையின் அங்கத்தவர்களாக, ஊழியர்களாக அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது? நாங்க ரட்சிக்கப்பட முடியாது. மாறாக கடவுள் எங்களுக்கு கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே நாங்க அந்த மரணத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜீவன்ல இணைகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த 20வது கேள்வி பதில் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு கடவுள் பயன்படுத்துகின்ற ஊடகம்தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றார் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இது 20வது கேள்வி பதில நாங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய சுருக்கமான காரியம். இப்போ நாங்க 21வது கேள்வி பதில்ல முதலாவது பகுதியை மட்டும் நாங்க பார்க்க இருக்கிறோம். 2வது பகுதியை அடுத்த வாரங்கள்ல நாங்க படிக்க இருக்கிறோம். இப்ப நாங்க சொன்னோம் இல்லையா, உண்மையான விசுவாசத்தின் மூலமே நாங்க என்ன செய்யப்படுறோம்? ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாங்க பார்த்தோம் 20வதுல. அப்ப 21ல வரும் பொழுது அந்த உண்மையான விசுவாசம் என்றால் என்ன? அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாங்க கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா இது? ரைட்? நாங்க விசுவாசிகள்னு சொல்றோம், நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்துல வளர்க்கிறோம். ரைட்? நாங்க கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள், இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொள்றோம். ரைட்? நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், ரைட்? என்னெல்லாம் நாங்க பேசுறோம். நான் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எனக்கு இருக்கின்ற விசுவாசமானது உண்மையான விசுவாசமா அல்லது அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசமா என்பதை இந்த கேள்வி பதில் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த பதிலை நான் சுருக்கமா வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க அதுக்குரிய விளக்கத்தை கொஞ்சம் நாங்க பார்க்கலாம். பதில் சொல்லுது என்னன்னா, இப்ப உண்மையான விசுவாசம் என்றால் என்ன? உண்மையான விசுவாசம் என்பது தேவன் தம்முடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தியுள்ள சத்தியங்களை குறித்து நாம் கொண்டுள்ள உறுதிப்பாடான அறிவாக மட்டுமல்லாது, கிறிஸ்துவனுடைய தகுதியின் நிமித்தம் தேவன் தமது கிருபையினாலே இலவசமாக சுவிசேஷத்தினாலே பரிசுத்த ஆவியானவரின் கிருபையால் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் கொடுத்த பாவ மன்னிப்பு, நித்திய நீதி மற்றும் ரட்சிப்பை குறித்த இதயபூர்வமான நம்பிக்கை ஆகும். அதுக்குரிய விளக்கத்தை நாங்க பார்ப்போம். இப்போ உண்மையான விசுவாசத்தை பற்றி நாங்க தெரிந்து கொள்ளணும் ஒரு கிறிஸ்தவன். அப்பதான் அவன் புரிஞ்சு கொள்ளலாம், நான் உண்மையாகவே தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை உடைய விசுவாசியாக இருக்கிறேனா என்பதை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னு சொன்னா அந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் எங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க, அந்த விசுவாசத்தை பற்றி அநேக விதமான கருத்துக்கள் சரியா அல்லது விளக்கங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆகவே நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதம், பைபிள், கடவுள் வெளிப்படுத்தின நாங்க கடந்த வாரங்கள்ல பார்த்ததை போல அந்த விசேட வெளிப்பாட்டுல கடவுள் வெளிப்படுத்திய அந்த வேதாகமத்துல விசுவாசத்தை பற்றி கடவுள் என்ன கூறுகிறார், எது உண்மையான விசுவாசம் என்பதை நாங்க அறிந்து கொள்ளோம். அப்ப பலவிதமான விசுவாசங்கள் இருக்கு எங்களை சூழ. ஆனா நாங்க வேதத்தின் மூலம் உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாங்க அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அப்ப சிலர் என்ன செய்யறோமா பாருங்க, விசுவாசிகளாக இல்லாத போதும் தங்களை விசுவாசிகளாக அவங்க நினைத்துக் கொள்ளுகிறார்களாம். சரியா? அது என்னது? இப்ப நாங்க உண்மையான விசுவாசி, நாம என்ன சொல்லி இருக்கிறோம்? நாங்க பரம்பரையாக கிறிஸ்தவர்கள், பரம்பரையாக நாங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவர்கள், நாங்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா, எல்லாம் சொல்லிக் கொள்றோம். ஆனாலும் நாங்க இப்ப படிக்க போகின்ற அந்த உண்மையான விசுவாசம் இல்லாத பட்சத்துல நாங்க என்னதான் எங்களை கிறிஸ்தவர்களாக காண்பித்துக் கொண்டாலும், நினைத்து கொண்டாலும் நாங்கள் உண்மையான விசுவாசிகள்
இல்ல. ரைட்டா என்பதை நாங்க அவதானிக்க இருக்கிறோம். அப்ப என்ன அங்க சொல்றாங்கன்னு சொன்னா, சாத்தான் எங்களை ஏமாற்றத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சரி, அதாவது ஒரு பொய் விசுவாசத்துல நாங்க இருந்து கொண்டு, கடவுள் கொடுக்காத ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டு, ஒரு ஏமாற்றுகின்ற ஜனங்களாக அல்லது ஏமாந்து போகின்ற ஜனங்களாக ஒரு போலியான விசுவாசத்துக்குள்ள நாங்க இருக்கக்கூடாது என்பதை சொல்லித்தாராம். அப்போ வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறவங்க, ரைட்? அப்ப ஹைல்பர்க் கேட்டகிசம்ல போட்டிருக்கிறது சீர்திருத்த விசுவாசிகள் அல்லது சீர்திருத்த நம்பிக்கை கொண்ட வேதத்தை ஆழமாக கற்றுக்கொண்டவர்கள் 3 விதமான போலியான விசுவாசத்தை குறித்து முதலாவது எங்களுக்கு சொல்லித் தராங்க. எது போலியான விசுவாசம்? ரைட்? அதெல்லாம் சொல்லி தந்துட்டு தான் அப்புறம் சொல்லித் தராங்க உண்மையான விசுவாசம் என்ன? பைபிள் உண்மையான விசுவாசம் என்பதை எப்படி எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை சொல்லித் தராங்க. அப்ப அந்த போலியான விசுவாசம் என்றால் என்ன? அதை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது? அப்ப எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது போலியான விசுவாசமா, உண்மையான விசுவாசமா? அப்ப போலியான விசுவாசத்துல முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வரலாறு சார்ந்த விசுவாசம். அது ஒரு போலியான விசுவாசம்னு சொல்லப்படுது. அது என்ன அது போலியான விசுவாசம்? அதுக்கான விளக்கம் என்னன்னு சொன்னா, பைபிள் எங்களுக்கு நல்லா தெரியும். ரைட்? அ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையில ஆரம்பம் முதல் முடிவு வர பைபிள் நல்லா தெரியும். பைபிள் வசனங்களை பற்றி நல்லா தெரியும். பைபிள் சம்பவங்கள் எல்லாமே நல்லா தெரியும். ரைட்? ரைட்டா? ஆண்டவர் இயேசு யாரு? அவரு திரியேக தேவன்ல ஒரு நபர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ரைட்? எல்லாமே தெரியும். சரி, இப்ப எழுதியிருக்கிறோம் பாருங்க. இந்த வகை விசுவாசத்தை உடையவன் வேதம் கூறும் செய்திகளை வெறுமனே நம்புகிறான். முழுமையா நம்புறான். எல்லாமே எல்லாமே அவனுக்கு தெரியும். அதாவது பாருங்க, இயேசு வாழ்ந்தார், அவர் அற்புதங்கள் பல செய்தார் என்பதை விசுவாசிப்பதாக கூறுகிறான். ஆனால் அவன் தனிப்பட்ட நிலையில் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கவும், அவரிடம் ஜெபிக்கவும், அவருக்காக வாழவும், அவருடைய கிருபையை நாடாதவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. இதுதான் வரலாற்று விசுவாசம். அதாவது கடவுளை பற்றி நல்லா தெரியும், பைபிளை பற்றி நல்லா தெரியும். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோட உறவுல அவன் இருக்க மாட்டான். சரியா? இப்ப பாருங்க, அந்த புதிய ஏற்பாட்டுல இருந்த சில பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அதே போல யூத மூப்பர்கள், சில பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்க? வரலாற்று கிறிஸ்தவர்கள் இல்லையா? இவங்கெல்லாம் நல்லா கடவுளை பற்றி தெரியும். வரலாற்றுல என்ன நடந்தது என்று பற்றி அவங்களுக்கு தெரியும். ரைட்? மெசியா யார், எப்படி வருவார், எல்லாமே தெரியும். ஆனால் மெசியா வந்திருந்தும் அவரை நம்பாதவர்களாக, அவரோடு உறவாடாதவர்களாக, அவரை ஆராதிக்காம, அவரை நம்பாம, அவரை புறக்கணிக்கின்றவர்களாக அவங்க காணப்பட்டாங்க இல்லையா? தனிப்பட்ட ரீதியில அவரோட உறவு இருக்குல்ல அவங்களுக்கு. சரியா? ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த சந்தர்ப்பத்துல தூர தேசத்திலிருந்து சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க? நாங்க அவரை வணங்குறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அந்த யூதர்கள் அவங்களுக்குள்ளேயே பிறந்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. ஆனா கிட்ட இருக்கிறவங்களுக்கே தெரியல. அப்ப தலை அறிவுல வேதத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் உறவு ரீதியில கடவுளோடு எந்த விதமான உறவும், கடவுளோடு எந்த விதமான சொந்தமும், கடவுளுக்கு கீழ்ப்படிவதும், கடவுளை மகிமைப்படுத்துவதும், அவரை ஏற்றுக்கொள்வதும் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கவில்லை. இதுதான் அந்த வரலாறு சார்ந்த விசுவாசம்னு சொல்லப்படுது. சரியா? இந்த விசுவாசம் எப்படியாப்பட்டதுன்னா, பாருங்க, யாக்கோபு 2:19 மாற்கு 5:6-10லயும் யாக்கோபுல சொல்லப்படுற மாதிரியும் ஒரு சாத்தானுடைய விசுவாசமா இது. அங்க சொல்லப்படுது எப்படின்னா, பிசாசும் அவனுடைய தூதர்களுக்கும் இந்த வகையான விசுவாசமே இருக்கிறது. எந்த வகையான விசுவாசம்? பாருங்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ரைட்? பிசாசு, ரைட்? சாத்தானுடைய விசுவாசம் தான் வரலாறு சார்ந்த விசுவாசம். அதாவது சாத்தானுக்கு தெரியும் கடவுள் யாருன்னு. அவர்தான் பூமியை சிருஷ்டித்தார்னு தெரியும். அவர் எவ்வளவு பரிசுத்தர்னு அவனுக்கு தெரியும். ரைட்?
அவர் எப்படியான தேவன், அவர் தன்னுடைய குமாரனை எதுக்காக பூமிக்கு அனுப்பி இருக்கிறார்னு தெரியும். எப்படியாக மனிதர்களை மீட்டுக் கொள்ள போகின்றார் என்பது தெரியும். மனிதர்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் வைத்திருக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் அவனுக்கு தெரியும். தெரிந்து கடவுளுடைய பரிசுத்த தன்மை, கடவுளுடைய பயங்கரமான தன்மைகள் யாவையும் கண்டு நடுங்குகின்றவனாக, அச்சம் கொள்ளுகிறவனாக இருக்கிறானே ஒழிய, என்ன இல்ல சாத்தானுக்கு கடவுளை குறித்ததான உண்மையான பயம் இல்லை. கடவுளை குறித்ததான கடவுளோடு உண்மையான உறவு இல்லை. யாருன்னு தெரியும், ஆனால் உறவுல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோடு எந்த விதமான நெருக்கமும் உறவும் இல்லாத ஒரு தன்மை. இது வரலாறு சார்ந்த விசுவாசம். எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் யோசிச்சு பார்க்கணும். அநேக நாட்கள் நாங்க வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை குறித்து நன்றாக படிக்கிறோம், கேட்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், ஊழியம் செய்யறோம், எல்லாமே பண்றோம் நம்ம. ஆனால் தனிப்பட்ட ரீதியில நாங்க கடவுளோடு உறவுல இல்லாட்டி, தனிப்பட்ட ரீதியில நாங்க அவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நாங்க வாழாதவர்களாக இருப்போம்னு சொன்னா, இப்படியான ஒரு பிசாசுக்கு இருக்கிற விசுவாசம் உடையவர்களாகத்தான் நாங்க இருக்கிறோம்ன்றத நாங்க இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. வரலாறு சார்ந்த விசுவாசம். இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, நாங்க சர்ச்சில் மட்டும் நல்ல எங்களுடைய பக்தியெல்லாம் வெளிப்படுத்துறோம் இல்லையா? பயங்கரமான ஊழியங்களை நம்ம நிறைவேற்றுறோம். ஆனா தனிப்பட்ட ரீதியில நாங்க தனியா குடும்பத்துல நாங்க ஜெபம் செய்யறது கிடையாது. நம்ம தனிப்பட்ட ரீதியில பைபிள் வாசிக்கிறது கிடையாது இல்லையா? சர்ச்சில் எங்களுடைய பக்தி வைராக்கியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவோம் மற்ற மக்களுக்கு முன்பாக. ஆனால் தனிப்பட்ட ரீதியில எங்களை யாரும் பார்க்க முடியாத இடத்துல நாங்க இருக்கும் பொழுது, அதாவது எங்களுக்கு தெரியாத நபர்களோடு நாங்க சேரும் பொழுது, உண்மையாகவே நான் கடவுளுக்குரிய கனத்தை கொடுக்கிறேனா, அல்லது கடவுளுக்குரிய அந்த பயம் எனக்குள்ள இருக்கிறதா என்பதை நாங்க பார்க்கணும். அப்படி இல்லாட்டி, எவ்வளவுதான் பைபிள் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் கடவுளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும், தனிப்பட்ட ரீதியில அந்த அந்த அறிவு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னும் அதிகமாக கடவுளோடு கிட்டி சேர்க்காம இருக்கிற அறிவாக அந்த அறிவு இருக்குன்னு சொன்னா, அதுதான் வரலாறு சார்ந்த விசுவாசம் அறிவாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். இது பிசாசோட ஒப்பிடப்படுகின்ற அவனுக்கு இருக்கின்ற ஒரு விசுவாசமாக நாங்க இதை பார்க்கிறோம். அப்ப நானும் நீங்களும் எங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், எந்த வகையான விசுவாசிகளாக நாங்க இருக்கிறோம். அது முதலாவது. அந்த அந்த முதலாவது கேள்வி இதுல இறுதியில் என்ன சொல்றான்னு இந்த ஸ்லைட்ல பாருங்க, எழுதியிருக்கிறேன். பலர் வேதத்தின் உண்மைகளை அறிந்தும் ரட்சிக்கப்படாதவர்களாகவே இருப்பார்கள். சரியா? அப்ப பைபிள் அறிந்த, பைபிளை படிச்சு கொடுக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். சேர்ச்சில் இருக்கிற அனைவரும் பயங்கரமாக அர்ப்பணிப்போட ஊழியம் செய்யற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்று நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளோடு தனிப்பட்ட ரீதியில உறவற்ற நிலைமையில சில நேரங்கள்ல வேதத்தை அறிந்தும் ரட்சிக்கப்படாத ஜனங்களாக அவர்கள் இருக்கக்கூடும் இல்லையா? நாங்க பார்த்தோம், கடவுளே நாங்க உங்களுக்கு ஊழியம் பண்ணினோம், அற்புதங்கள் பண்ணினோம் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை அறியேன் என்று சொன்னதை போல எங்களுடைய விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமா இருக்கும் இல்லையா? அது இந்த வரலாறு சார்ந்த விசுவாசம். ரைட். ரெண்டாவது விசுவாசம் என்னன்னு சொன்னா, நான் எழுதியிருந்தேன், அது இந்த இடத்துல எங்களுக்கு அதை பார்க்க முடியல, அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆச்சரியமான விசுவாசம் என்று அது சொல்லப்படுகிறது. சரியா? ஒரு ஆச்சரியமான அல்லது உணர்வு ரீதியிலான ஒரு விசுவாசம். அப்படி இல்லாட்டி நம்ம இலகுவாக சொல்லுவோம்னு சொன்னா, உடனே வருகின்ற விசுவாசம். எப்படின்னு சொன்னா, இப்ப சில நேரங்கள்ல நாங்க அந்த கேம்புக்கெல்லாம் போயிட்டு வரக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும் பாருங்க. சொல்லுவாங்க அந்த காலத்துல பிரீச்சர்ஸ் மாதிரி என்னன்னா, அந்த வெற்றி நல்லா ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஆவிக்குறி ரீதியில இருப்போம் நம்ம கடவுளோட. ஆனா வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் காலம், கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த ஆவிக்குரிய தன்மையில இல்லாம போயிடும். அப்ப ஒரு போதவர் சொன்னார், என்னது சோடாபத்துல உடைச்ச மாதிரி. உடைச்ச உடனே அப்படியே புஷ்ஷுன்னு எல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில ரொம்ப எல்லாம் மேன்மையா இருக்கும் பேச்சு, கடவுளோட இருக்கிற ஊழிய காரியங்கள் எல்லாத்தையும் பயங்கரமா இருக்கும், அர்ப்பணிப்பெல்லாம். கொஞ்ச காலம் போனோன்னு எல்லாமே இல்லாம போயிடும். ஆச்சரியம் அல்லது உணர்வு பூர்வமான
ஒரு விசுவாசம். இதுவும் ஒரு போலியான விசுவாசம். அதுக்கு கொடுக்கிற விளக்கம் தான் பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு சொன்ன ஆ, உவமை. சரியா? அந்த உவமைய ஆண்டவர் விளக்குற காரியத்தை நாங்க பார்ப்போம். இது ஒரு தற்காலிகமான விசுவாசம். சரியா? தற்காலிகமான. உடனே வந்துட்டு காணாம போகிற விசுவாசம். சரியா? எங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஆண்டவர் ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த உவமை. ரைட்? மத்தேயு 13ல 19 வசனத்திலிருந்து நாங்க வாசிக்கிறோம் அத. ரைட்? ஆண்டவர் இயேசு அத சொன்னார். எப்படி? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அப்ப எங்களுக்கு தெரியும் விதைக்கிறவன் புறப்பட்டு போய் விதைக்கிறான். சில விதைகள் வழி அருகே விழுது. ரைட்? அந்த வழி அருகே விழுந்த விதைகளை என்ன செஞ்சுச்சு? ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து அது சாப்பிட்டுருச்சு. சரியா? என்று ஆண்டவர் இயேசு சொல்றாரு. சரியா? இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவன் எப்படியாப்பட்டது? கடவுளுடைய வசனத்தை கேட்கிறான். கேட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? உணராதிருக்கிறான். சரி, இதுதான் தற்காலிகமான விசுவாசம். அப்ப உட்கார்றான். வசனத்தை கேட்கிறதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும் இல்லையா? உட்காரணும், என்ன சொல்றாங்கன்னு அவதானிக்கணும், கேட்கணும், காதை திறக்கணும், கேட்கணும். ஆனால் உணராதிருக்கும் பொழுது, சரியா? இப்ப இப்படியான கிறிஸ்தவர்களாக, விசுவாசிகளாகத்தான் நாங்க இருக்கிறோம்னு சொன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லையா? ரைட்? பல பிரசங்கங்கள், பல்லாயிரக்கணக்கான பிரசங்கங்கள், பல்லாயிரக்கணக்கான வேத படிப்புகள். பத்தாவதுக்கு Facebookலயும், Instagramலயும், WhatsAppலயும் பலவிதமான செய்திகள், குறுஞ்செய்திகள்லாம் எங்களுக்கு வருது. ஆண்டவர பத்தி. நல்லா கேட்கிறோம். ஆனால் எந்த விதமான உணர்வும் இல்ல. இந்த வசனங்கள் என்னோடு என்ன சொல்லுகிறது? எனக்கு என்ன சொல்லுகிறது? அதுல நான் செய்ய வேண்டியது என்ன? என்ன காரியத்துல நான் கடவுள மகிமைப்படுத்தாம இருக்கிறேன்? என்று அந்த சுய பரிசோதனை செய்யற காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாத விசுவாசம். வசனத்தை கேட்கிற விசுவாசம். ரைட்? அதுதானே பாருங்க சிலர் சொல்லுவாங்க, இந்த போதர்ட்ட போனா நல்ல கதை கதையா சொல்லுவாரு. நல்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் போய் கேட்டுட்டு வருவோம். நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். எல்லாம் நல்லா பேசிக் கொள்வாங்க. ஆனா எந்த விதமான உணர்வும் இல்ல. அந்த உணர்வு இல்லாத காரியத்தை எப்படி காணலாம்னா, அவனுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமுமே இருக்காது. பல வருஷமாக கேட்கிறவங்களாகவே இருப்போம். ஆனா எந்த விதமான மாற்றம் இல்ல. காரணம் உணர்வு இல்லாத ஒரு காரியம். கொஞ்ச காலம் ஆ இருந்து பறிக்கப்படுகின்ற வழி அருகே விதைக்கப்பட்டதைப் போல அந்த பறவைகள் பட்சித்து போடுகின்ற ஒரு நிலைமை. ரைட்? சாத்தான் என்ன செய்துறான்னா, பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். 2வது என்ன சொல்றாரு? கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். 1வது மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை கேட்டுட்டு அவன் சும்மா அப்படியே கேட்டு கதைய மாதிரி கேட்டுக்கிட்டு போய் இன்ட்ரெஸ்டா இருந்துகிட்டு இருக்கிறான் அவன். உணர்வு இல்ல. 2வது கட்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப உற்சாகம் அடைந்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி ரொம்ப ஆச்சரியமா, ரைட்? காரியங்களை பேசுகிறவனாக அவன் இருக்கிறான். அந்த வசனத்தை உடனே ஏற்றுக்கொள்றான். சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்றான்னு சொல்லப்படுது இல்லையா? ரைட்? ஆகிலும் வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். ரைட்டா? அந்த விசுவாசத்தில் உள்ளவன் எப்படியாப்பட்டவன்? ரைட்? சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்றான். சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறான். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில பலவிதமான உபத்திரவங்களும், துன்பங்களும், கடினங்களும், சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது, ரைட்? எதிர்பாராத தோல்விகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? அவன் வந்து இடறல் அடைகிறான்னு சொல்லப்படுது. ஏன்னா, அந்த கற்பாறைகள் நிறைந்திருக்கிற இடத்துல வந்து மண் ஆழமா இல்ல. ஆகவே அந்த வேர் என்ன செய்யாது? ஊடுருவி போய் அந்த செடிக்கு ஒரு உறுதிய கொடுக்காததுனால, அந்த வார்த்தை ஊடுருவி போய் அவனுடைய வாழ்க்கைக்கு உறுதிய கொடுக்காம இருக்கிறதுனால என்ன நடக்குது? அவன் இடறல் அடைகின்றான் என்பதை நாங்க பார்க்கிறோம். ரைட்டா? இது வந்து தற்காலிகமான விசுவாசம் உடையவன். ரைட்? இது ரட்சிப்பின் விசுவாசம் இல்ல. இதெல்லாம் இல்லாம போற விசுவாசம். அடுத்து சொன்னார் என்னது? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும், உலக கவலையும், ஐசுவரியத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். சரியா? முள்ளுகள் இடையில விழுந்த விதை என்ன செய்யுது? வளருது. ஆனால்
முள்ளுகள் அந்த செடிகள் வளர்ந்து அதை நெருக்கி போடுறதுனால அவன் பலனற்று போகிறவனாக இருக்கிறான். சரியா? அவன் வசனத்தை கேட்கிறான். ஆனா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை வளரவிடாத படிக்கு, கிறிஸ்துவுக்குள்ள வளரவிடாத படிக்கு அவனுக்கு ஆஹ் அவனுடைய வாழ்க்கையில ஆஹ் பலன் இல்லாததாக அதை மாற்றி விடுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ ஆஹ் இப்படியான தற்காலிகமான அல்லது உடனே வந்துட்டு போற விசுவாசம் இது. இப்படி எத்தனை கிறிஸ்தவர்களை நம்ம கண்டிருக்கோம், யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் இப்படியான விசுவாசத்துக்குள்ள நாங்களும் போய்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லையா? பலவிதமான துன்பங்கள், போராட்டங்கள், சவால்கள், நெருக்கடிகள், ரைட், இவைகள் மத்தியில் முகம் கொடுத்து கொண்டு போகும் பொழுது தொடர்ந்தும் ஜெபிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, தேவனை தேடுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, ஆராதனைக்கு போறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, ரைட், மனசுல கடவுளை குறித்த சந்தேகங்களை எழுப்பி கொண்டு, மற்றவங்களோட பேசும் பொழுது கடவுளை குறித்து ஒரு வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளை பிரயோகித்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறோம்? கடவுளை விட்டு பின்வாங்க வைக்கின்ற விசுவாசம் இது. சரியா? என்பதை நாம் இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அடுத்து வந்து மூன்றாவது விசுவாசம், அதாவது போலியான விசுவாசம் என்ன? வியக்கத்தக்க விசுவாசம். இது ரொம்ப முக்கியமா இருக்கு பாருங்க. இன்றைய காலத்துல எழுதியிருக்கிறேன் பாருங்க. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளில் கொண்ட மூடத்தனமான நம்பிக்கை வகையாகும். இன்னைக்கு இப்படிலாம் இருந்துகிட்டு தான் நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த 3 விதமான விசுவாசிகளாக இருந்துகிட்டு நம்மள பயங்கரமான கிறிஸ்தவர்களாக காண்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த வகையான விசுவாசத்தை சார்ந்தோர் அற்புதங்களில் நம்பிக்கை வைப்பவர்களாகவும், அதிசயமான காரியத்தை பார்த்ததாக அல்லது அனுபவித்ததாக அடிக்கடி கூறுவர். ரைட்டா? கடவுள் கனவுல வந்து ஒண்ணு பேசினாரு, தரிசனத்துல காண்பிச்சாரு, நான் போகும்போது தேவதூதன் மாதிரி ஒரு மனுஷனை எனக்கு காண்பிச்சாரு, ரைட், நான் வந்து தூங்கி எழும்பும் பொழுது கடவுள் என்னைய டீ குடிக்க கூட்டிட்டு போனாரு, என்னைய அப்படியே ஒருத்தர் சொன்னார், என்னது பரலோகத்துக்கு அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அங்க போகும்பொழுது ஆண்டவர் இயேசு தண்ணியில விளையாண்டுகிட்டு இருந்தாரு, அவர் தண்ணியை விளையாடும் பொழுது அந்த தண்ணி என் மேல பட்டுச்சு, பிதாவான ஒரு மேசையில உட்கார்ந்து பரிசுத்த ஆவியானவரோடும் இயேசுவோடும் பேசிக்கிட்டு இருந்தாரு. ரைட்? இது எல்லாமே ரைட். இன்னைக்கு என்ன பார்க்கணும்? இப்படியான பலவிதமான ரைட் நாங்க கண்டோம், இப்படியான அனுபவங்களுக்குள்ள நாங்க போனோம், என்னைய கடவுள் 3ஆம் வானத்துக்கு தூக்கிட்டு போனாரு, எனக்கு கொண்டு போயிட்டு நரகத்தை காண்பிச்சாரு, பரலோகத்தை காண்பிச்சாரு, ரைட், அடிக்கடி கூறுவாங்க. ரைட்? நவீன கால அற்புதங்களான சுகம் பெறுதல், அந்நிய பாஷை பேசுதல் போன்றவைகளை முக்கியப்படுத்தும் கிறிஸ்தவ மார்க்கத்தை மட்டுமே விரும்புவர். சரியா? இப்படியான விசுவாசத்தோடவர்கள் என்ன செய்வாங்க? ரைட்? ஆண்டவர் இயேசுவை ஒரு அற்புதராக மட்டும்தான் பார்ப்பாங்க. ரைட்? அவர் எதுக்கு வந்தார்? பூமிக்கு அற்புதம் செய்ய வந்தார். எதுக்கு வந்தாரு? உன்னைய கோடீஸ்வரனாக ஆக்க வந்தாரு, ரைட், என்பதை மட்டும்தான் அவங்க காண்பிப்பாங்க. சரியா? அதே மாதிரி விதவிதமான பாஷைகளை பேசணும். ரைட்? அதுதான் முக்கியம். நீ அந்நிய பாஷை பேசாட்டி உனக்கு ரட்சிப்பு இல்ல, ரைட், என்றெல்லாம் இன்னைக்கு போதனை இருக்கு. அப்ப சின்ன குழந்தை என்ன செய்யுது? ஒரு அந்நிய பாஷை பேசுற சர்ச்சில் வளர்ற குழந்தை அதை கேட்டு 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 அது பல பாஷையை அதுல பழகிருது. சும்மா வந்து வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க சிலர். ரைட்? அப்போ இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டுமே விரும்புகின்ற கிறிஸ்தவர்கள் இல்லையா? அதுதான் பாருங்க, அற்புதம் செய்கின்றேன் என்று சொல்லுகிற இடத்துல என்ன செய்வாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. ரைட்? ஆனால் இந்த கேள்வி பதில்ல எப்படி விளக்கப்படுத்துறாங்கன்னு சொன்னா, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும் கிறிஸ்துவை பார்க்கிலும் அற்புதங்கள் நடத்தும் ஒருவரையே அதிகம் நாடுவார்கள். சரியா? அப்போ நாங்க பார்த்தோம் இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன், நாம் பார்த்தோம்ல விசேட வெளிப்பாடு. அப்ப ஆரம்பத்துல இருந்து அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆண்டவர் வந்து நாங்க பார்த்தோம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் கடவுள் எப்படி பாவத்துல வீழ்ந்த மனிதனை ரட்சிக்கும்படி திட்டமிட்டார்,
எப்படி அந்த மீட்புக்காக தன்னுடைய ராஜ்யங்களை, மக்களை பயன்படுத்தினார் என்பத ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்ப நாங்க என்ன கண்டோம்? ஆதியாகமம் 3:15 சொன்னதைப் போல, அவர் உன் தலையை நசுக்குவார். அப்ப அந்த தலையை நசுக்கும்படி, பாவத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யும்படி, தன்னுடைய குமாரனை அனுப்புகின்ற அந்த வழியை ஆயத்தப்படுத்தின காரியத்தை தான் ஒவ்வொரு சம்பவங்களூடாக ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்படி பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்க போறார். அதுக்கு தான் ஆசாரிப்பு கூடாரம். அதுக்கு தான் மன்னாவை வர்ஷிக்க பண்ணினார். அங்க பலி செலுத்துகின்ற, அதேபோல ஆசாரியர்களை நியமிக்கின்ற, இரத்தம் சிந்தப்படுகின்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அதுக்காகத்தான் காண்பித்தார் என்பதை நாங்க பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? பாவத்திலிருந்து எப்படி விடுதலை கொடுக்க போறார் கிறிஸ்து இயேசுவானவர். ரைட்? இததான் வேதம் எங்களுக்கு வெளிப்படுத்துறது. இதற்காக தான் ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தாரு. இல்லையா? அவரு அற்புதம் செய்யறதுக்கு மட்டும்தான் வந்திருப்பாருன்னு சொன்னா, அங்க பாலைவனத்துல அந்த வனாந்தரத்துல சாத்தான் வந்து சொன்னான், இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்குங்கன்னு சொல்லி. இல்லையா? அதே மாரி சொன்னா, இந்த உப்பரிகையில இருந்து கீழ பாயுங்க. அற்புதத்த கண்டு உங்கள பெருமை பாராட்டுவாங்கன்னு சொல்லி. என்ற மாதிரி. இல்லையா? ஆனால் அந்த அற்புதங்கள செய்து ஆண்டவர் தன்னை யார் என்பதை நிரூபிக்கிறதுக்காக அவர் வரல. அவர் பாடுகள் மத்தியில சென்று பாவத்தில வீழ்ந்த அந்த ஆதியாகமத்துல பார்த்ததைப் போல அந்த சாத்தானுடைய பிடிக்குள்ள இருக்கின்ற அந்த மனிதர்களை, பாவத்தின் அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதர்களை மீட்டுக் கொள்ளுவதற்காக தன்னுடைய சரீரத்தை சிலுவையில கொடுக்கும்படி வந்த, தன்னையே பலியாக கொடுக்கும்படி வந்த மீட்பர் என்ற சத்தியத்தை என்ன செய்யறது? மறைச்சிட்டு மக்கள் வியக்கும்படியாக, இல்லையா? உன்னைய கோடீஸ்வரன் ஆக்குறேன், உனக்கு கார் கிடைக்கும், உனக்கு பெரிய பெரிய வீடுகள் கிடைக்கும், ரைட்? இந்த அற்புதம், நீ இயேசுவை நம்பினா இன்னைக்கு ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஒரு ஆச்சரியமா வியக்க வைக்கின்ற காரியங்கள் தான் இன்றைக்கு அதிகம். அப்ப இப்படியான விசுவாசம் உடையவங்க என்ன நடக்கும்னு சொன்னா, கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. இந்த 3 விசுவாச நிலைகளிலும் உள்ள ஒரு விசுவாசி உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து அதன் முழுமையையும் தனது ஜீவியத்தில் ஈடுபடுத்துவது கிடையாது. சரியா? கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஒரு நாள் அற்புதம் நடந்துச்சுன்னு போவான். 2 நாள் அற்புதம் நடந்துச்சுன்னு போவான். தொடர்ந்தும் எதிர்பார்த்து நினைக்கிறது நடக்காட்டி என்ன செஞ்சிருவான்? ஆண்டவர் வேணாம், ஒண்ணும் வேணாம்னு சொல்லி வேற எங்கேயாவது அற்புதம் நடக்குதா என்று சொல்லி போறவனா மாறிடுவான். சரியா? உனக்கு கவலை வராது, துக்கம் வராதுன்னு சொல்லிட்டு ஆ அந்த அந்த தற்காலிக விசுவாசத்துல அந்த போதனைகளை நம்பி போவான். ஆனால் உலக கவலைகள், உலகத்துல ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அவனுக்குள்ள வரும் பொழுது என்ன செஞ்சிருவான்? உலக மயக்கத்தினாலே ஆண்டவரை விட்டுட்டு வெளியேறவனா மாறிடுவான். இதெல்லாம் போலியான விசுவாசங்கள் என்பதை நாம கவனிக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இப்படியான போலியான விசுவாசிகளை கொண்ட குடும்பமாக, திருச்சபையாக நாங்க தொடர்ந்தும் திருப்தியாக போய்க்கொண்டே இருக்கிறோம்னு சொன்னா அது பெரிய ஆபத்து. சரியா? எனவே இந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் ரொம்ப முக்கியமாக இந்த விதமான போலியான விசுவாசங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டிட்டு, கடைசியாக அந்த கேள்வி பதில்ல உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு கற்பிக்கிறாங்க. உண்மையான விசுவாசம் என்றால் என்ன? அப்ப நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்கணும். எனக்குள்ள இருக்கிறது உண்மையான விசுவாசமா? அல்லது நாங்க இப்ப கற்றுக்கொண்ட அந்த போலியான விசுவாசங்களா? என்று திருச்சபையில இருக்கிறது உண்மையான விசுவாசமா? அல்லது நாங்கள் ஏற்கனவே இப்ப படிச்ச மாதிரி போலியான விசுவாசமா? இதுல நாங்க திருச்சபைகளையும் அடையாளம் காணலாம். எங்களுடைய வாழ்க்கையையும் நாங்க அடையாளம் காணலாம். அப்ப நாங்க பார்ப்போம். உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதை சற்று விரிவாக அடுத்த வாரத்திலிருந்து நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த பாடத்தை நிறுத்துவோம். அடுத்த வாரத்திலிருந்து நாங்க பார்ப்போம். உண்மையான விசுவாசம் என்றால் என்னவென்பதை கற்றுக்கொள்வோம். அதாவது கிறிஸ்தவ விசுவாசம், கடவுள் கொடுக்கின்ற விசுவாசம், அந்த விசுவாசம் எப்படியானது, அந்த விசுவாசி எப்படியாக இருப்பான், அந்த விசுவாசம் எதை அடிப்படையாக கொண்டது என்பதை நாங்க அடுத்த வாரம் கவனிக்கலாம். நல்லது. தேங்க்யூ. ஏதாவது நீங்க கருத்துக்கள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க சொல்லலாம். அப்படி இல்லாவிட்டால் நாங்க ஜெபத்தோடு இந்த நேரத்தை நிறைவு செய்வோம்.
ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல, நாங்க அடுத்த உண்மையான விசுவாசத்தையும் படிச்சதுக்கு அப்புறம், உங்களுடைய கருத்துக்கள நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். நேரத்துல பாஸ்டர் அஜய் எங்களோடு இணைஞ்சிருக்கிறாரு. அ அவர்ட்ட நாங்க கேட்கிறோம், தயவாக உங்களுக்கு முடியுமா இருந்தா, அவங்களோட சூழ்நிலை எப்படின்னு தெரியல. எங்களுக்காக, இந்த வேத படிப்புக்காக ஜெபியுங்க. கடவுளுடைய வார்த்தைய படிக்கிற நாங்க, இன்னும் அதிகமாய் கடவுள கிட்டி சேர, சில நேரங்கள்ல அ அந்த போலியான விசுவாசத்தை போல அ நல்லா இருக்கும், இன்ட்ரஸ்ட்டா இருக்குன்றதுக்காக நாங்க பைபிள் ஸ்டடியிலயோ அல்லது சர்ச் காரியங்களிலோ ஈடுபடாம, உண்மையான விசுவாசிகளாய், தேவனை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிகின்ற, அவர் எங்களுக்கு சிலுவையில செய்து முடித்த காரியங்களை நம்பி அவரை பற்றிக் கொள்ளுகின்ற விசுவாசிகளாய் நாங்க இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யணும். சரியா முடியுமா இருந்தா ப்ரே பண்ணுங்க. தேங்க் யூ. ஜெபம் பண்ணுவோம். இரக்கம்